என்னாச்சு சோல்டர் லாக் ஆயிடுச்சு டாக்டர் கூப்பிடு வா எந்திரி ஒண்ணும் இல்ல எந்திரி அவனுக்கு சோல்டர் லாக் ஆயிடுச்சு எந்திரி ஒண்ணும் இல்ல இல்ல நீ அமைதியாடா கை வை விடு வாடா ஒண்ணு கை போட்டு நிம்மதி போட்டு ஒண்ணு இல்ல பாருமா சோல்டர் லாக் ஆயிருக்கு எனக்கு தெரியுது அவனுக்கு சோல்டர் லாக் ஆயிருக்கு பாஸ் எமர்ஜென்சி ஒண்ணு இல்ல வா பாத்து ஸ்டாப் பண்ணு டேய் என்ன ஆச்சு கொஞ்சம் நான் பாத்துக்கறேன் டேய் உள்ள போயாச்சு டாக்டர் பாத்துப்பாங்க ஃப்ரீயா விடுங்க என்ன ஆச்சு அவன் சோல்டர் ஏறிட்டியா ஏய் இரு எதுனாலயா ஒரு நிமிஷம் ஹோல்ட் இருங்க டாக்டர் பார்க்க போயிருக்கான் அவன் வந்து அவன் டாக்டர் சொல்லு ஐயா இன்னொன்னு சொல்றேன் ஐயா அந்த கேம்ல ஏதோ ஃபாலோ பண்றீங்களோ இல்லையோ ஒரு ஆள் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கா கன்ஃபைன்சர் ரூம் போனா எல்லாரும் ஹோல்ல இருப்போம் சரி அவனுக்கு எப்படி அடிபட்டது சார் நான் கல் எட்டுன்னு வந்து வச்சேன் அவன் திரும்பி இங்க வந்தான் அவன் என்ன தூக்கி கீழே வச்சான் அவன் தூக்கி அவனை தள்ளனா அவன் தூக்கி கீழே வச்சான் திரும்பி எடுக்கும்போது நான் இப்படி தள்ளேன் நான் இப்படி தள்ளுறதுக்கும் சோல்டர் டவுன் ஆகும் பிரச்சனையே இல்லையே அவன் இல்ல நான் சொல்றேன் டாக்டர் சொல்லட்டு என்னன்னு இப்படிதான் லேண்ட் ஆனேன் இப்படிதான் லேண்ட் ஆனா ஆனா இந்த டைம் முன்னா எப்படி அது புரியலையே இல்ல சரி நில்லு சரி எதுவும் முடிவுக்கு வர வேணாம் சரி அது ஓகே நீ இரு சொல்றா நான் கேட்டதுனால சொன்னேன் புரியுது கேட்டதுனால சொன்னேன் நீ பேசலாம் இரு என்ன இல்லையே அந்த இடத்துல இல்ல நானும் விட்டு அவன் விட்டு இப்ப என்ன பண்ணலாம் சரி எனக்கு டவுட் அவன் தான் டிஃபென்ஸ் இருந்தான் எப்படி ரெண்டு கல்ல எடுத்து போற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தான் ஜெஃப்ரி அவன் கல்ல எடுக்கிறப்போ அவன் எங்க பாத்துருந்தான் புரியல நீ கல்ல அங்க பாத்துருந்தான் ஆமா மேல உட்கார்ந்து அவன் நடந்துச்சுன்னு ஒரு 5 நிமிஷம் நீ நம்ம டீம்ல ரெண்டு கல்ல எடுத்து வந்திருக்கு போய் அதே 5 அவன் இன்கேஸ் நான் ஒன்னேன்னு சொல்லிக்கிறேன் இன்கேஸ் அவன் உண்மையிலே அடிபட்டிருந்தா ஓகே அவன் அடிபட்டு இந்த மாதிரி நடிச்சிருந்தானா இதை விட கேவலம் எதுவுமே கிடையாது உண்மையிலே அடிபட்டிருந்தா ஓகே ஏன்னா ராணுவ எது வேணே பண்றா எது வேணே பண்றான்னு தெரிய மாட்டேங்குது உண்மையிலே அடிபட்டிருக்கான் என்ன பண்றான்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு இப்ப கூட அவன் பண்ண நடிச்ச மாதிரி தான் இருந்தது வெளில வாட்டும் அதுக்குள்ள நம்மளால இதை பத்தி எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா இப்படிதான் கன்ஃபியூஸ் ஆகும் ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் ஆகல ஒருத்த அவுட்டு தெரியல அதுதான் சொல்ல தெரியல அருண் இந்த கேம் உனக்கு ஆட வேணானா போய் கை தூக்கி டிராப் அவுட் பண்ணிடு அததான் நான் சொல்லுவேன் இங்க நம்ம ஒருத்தர் கேம் விளையாடணும் விஷாலே மறுபடியும் சொல்றேன் எனக்கு கேம் விளையாடணும் என்ன கேம் விளையாடணும் ஒவ்வொருத்தருமே மாத்த முடியாதுடா இல்ல மறுபடியும் சொல்றேன் நான் பேசுறது நீ தடுக்கற உனக்கு புரியுதா வேணுமே பண்ணல யாரு ஜெஃப்ரி வேணுமே பண்ணலடா ஜெஃப்ரியே சொல்லவே இல்லையே இப்போ நான் ஜெஃப்ரி நீ தப்பு பண்ணி வெளியில அருணாச்ச ஓடுறேன் நான் எதுக்கு ஓடுறேன் தப்பு பண்ணா எதுக்கு நீ ஓடுற நான் ஒரு சரி நான் பேசுறேன் நீ ஒத்துக்க கட்டினா என்ன தெரியுமா சொல்றேன் எனக்கு ஒண்ணு புரியல அவன் கத்துறான் அவனை கேளுங்க சார் யாருக்கும் அடிப்பட்டது நீ எல்லாம் கருதான் எப்படி நான் உன்ன சொன்னா உன் பேர் எடுத்துனா சரி சும்மா ஜெஃப்ரி வந்து கத்துறேன்றான் நீ எப்படி தெரியுமா 6 மணி நேரத்துல ஒருத்தன் போயிட்டான் என்ன வார்த்தை அது அந்த தமிழில் ஒருத்தர் காலி பண்ணுவாங்க கத்தி சொல்லாதா மெதுவா அவுட்டு நீ பேசுறது போய் சேராது நீ போடா அங்க போடா அவுட்டு 1/2 மணி நேரத்துக்கு அவுட்டு அதுல கேம் பிக் பாஸ் நடக்கதான் பண்றாங்க இப்ப நான் வந்து உங்களுக்கு விளையாட வேண்டாம் நீ வெளில போக வேண்டாம் நீ விளையாட வரலையா போ ஒண்ணு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கோங்கம்மா அவனுக்கு உண்மையிலே ஒன்னெல்லாம் சேரல இல்லடா எல்லா கேம்லயும் நீங்க இதெல்லாம் என்ன சொல்றீங்க உனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு பெர்ஸ்பெக்டிவ் இல்ல நான் ஜெஃப்ரின்ற வார்த்தை இங்க இருக்குல நீ ஜெஃப்ரின்ற வார்த்தை இருக்குல ஒருத்த போயிட்டானா ஆரம்பிச்சா என்ன இதெல்லாம் முன்னாடி சொல்றேன் இந்த 3 நாள் கேம் நீ சொல்றடா அவனுக்கு அடிபட்டுக்கா என்ன ஆச்சு நீங்க தெரியவே இல்ல யாருமே ரொம்ப
உட்காருங்க நீங்க சும்மா இருப்பீங்களா? நான் பயப்படுறேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நீ விளையாட வேணாம். விஷயத்தை மட்டும் எடுத்து வர. மூணு விஷயம் விளையாட வேணாம்னா போ. எப்படி ஏசு குத்த சொல்றேன்? முதல்ல 3 விஷயம் நான் சொல்றேன். நீ இப்பதான் அதை கொண்டு வர. அதுக்கு முன்னாடி இருக்கும் நீ என்ன பண்றேன்? கேம் ஆடாங்க எல்லாத்தையுமே எடுக்கிற மாதிரி இருக்கு. நார்மலா ஒண்ணே சொல்றேன். உங்களுக்கு இந்த கேம்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அவங்க எல்லாரும் விளையாடுறாங்க. நீங்க அதை ஏதோ ஒரு இடத்துல நீங்க பண்றீங்க வேணுமே ஏதோ ஒரு இடத்துல அந்த பெர்ஸ்பெக்டிவை எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது அது அவங்களோட கேம் ஸ்பாயில் ஆகுற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஓகேவா? இதான் பிரச்சனை. நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. நீங்க அது மஞ்சரிக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, ஜெஃப்ரிக்கு ஒன்று இருக்கு, விஷாலுக்கு ஒன்று இருக்கு, ஜாக் ஒன்று இருக்கு. நீங்க அருண் ஒரு ஆளா இப்படி ஆளா ஸ்ட்ராங்கா இப்படி இருக்கு அப்படினால விளையாடலனா போய் ஓர உட்காருங்கன்னு சொல்லலாமா? அப்படி இல்ல. நீங்க அதை மத்தவங்க மேல என்னடா பண்றீங்க இப்படி ஆயிட்டா ஒருத்தன் போயிட்டான்னு சொல்லும் பொழுது அந்த கேம் அவங்களுக்கு நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்ற மாதிரி எல்லாருக்கும் மத்த நீங்க வந்து சரியா ஒன்று சொல்றீங்க அப்ப நாங்க தப்பு பண்றோமான்ற கில்ட்டை நீங்க உருவாக்குறீங்க. நீங்க எல்லாம் சரி சொல்லுமா என்ன தெரியுமா? டேய் உனக்கு விளையாடவே தெரியல, நீ ஒரு பயந்தாங்க ஓடி போய் ஓர உட்காருங்கிற மாதிரி அப்படி உங்களுக்கு இருக்கு. அப்படி உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி நான் சொல்றது அப்படி உங்களுக்கு இருக்கு. அது அப்படி இல்ல. இப்ப நானும் பேச முடியுமா? பண்றீங்கன்னு சொல்றேன். நானும் அதான் சொல்றேன். என்ன நீ விளையாடலன்னா போய் ஓர உட்காருங்கன்னு சொல்லும்போது என்ன இன்ஃப்ளூயன்ஸ் நீ பயப்படுறடா நீ போய் ஓர உட்காருன்ற மாதிரி என்ன மறுபடியும் ஒரு வார்த்தை கடைசி வரையும் எவ்வளவு வார்த்தை சொல்லியிருப்பாரோ அவன் எடுத்த உடனே உனக்கு முடியலன்னா போய் உட்காந்து நான் சொல்றேன். நான் என்ன வார்த்தை நீ சொன்னேன்? முன்னாடி சொல்லவே என்ன வார்த்தை இதோ ஒருத்தர் அமிச்சிட்டீங்களா அப்படின்னா அது என்ன? நான் ஒருத்தர் அமிச்சிட்டீங்கன்னு சொல்ல ஆட்ட ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் தான் இருந்தது. அதுக்குள்ள ஒரு அவுட்னா என்ன? ஒரு டீம் அவுட்னா என்ன? வெளில போறதுன்னு அர்த்தம். அவுட்னா என்னமா? யாரும் ஒரு இன்டென்ஷனா அனுப்பலாம். இப்ப யாருமே நான் இப்ப யாரையாவது இன்டென்ஷனா அனுப்புனாங்கன்னா ஒரே நிமிஷம் அவன் உட்கார்ந்துருக்கான் வேற எங்கேயோ பராக் பார்த்துட்டு இருக்கான். ஜெஃப்ரி சண்டை போடல ஒண்ணுமே பண்ணல பின்னாடி தான் ஒரு கதை இப்ப நான் ஜெஃப்ரின்ற பேரே எடுக்கலையா? இல்லடா நான் சொல்றத வச்சு கேளுடா. இப்ப நீ வந்து இங்க உட்கார்ந்துருக்க நான் 2 ஆப்ஷன் கொடுத்துட்டேன். அப்புறம் எதுக்கு நான் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன்? இதை மீறி அவங்க ஆகணும். இப்ப அவர் எடுத்த கல்லு ஒண்ணு திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் இது பார்த்து சொல்ல முடியல. அவர் எடுத்த கல்லு ஆனா மீதி எல்லாரும் கொண்டு போய் போடணும். கேம் இப்படி விளையாடணும் அப்படி அது இல்ல. அப்படி கல்லு எடுத்து போடாதீங்க. மாத்தி கேட்கலடி. ஆமா நான் பார்த்தேன் கேட்கல. சரி உனக்கு அது சாட்டிஸ்ஃபை ஓகே அவர் எடுத்த கல்லு அவருக்கு திருப்பி கொண்டு வைக்கிட்டோம். நான் ஜெஃப்ரின்ற வார்த்தை நீ பயன்படுத்துறேன்னு நான் சொல்லலாம். சொன்னாங்க. நான் சொல்லல. நீங்க சொல்லல. நீங்க ஒருத்த அவுட்ன்றதே ரொம்ப ஒருத்த அவுட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கிரிக்கெட்லயோ எந்த ஒரு கேம்லயோ ஒருத்த அவுட் அப்படின்னா அந்த கேம்ல இருந்து வெளியே போறான்னு அர்த்தம். அருண் உனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல அதை நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். நீ அப்படி ஆடுறியா நீ ஆடு. எங்களுக்கும் அது ஒரு இடத்துல தப்புன்னு தெரிஞ்சா நானும் அப்படிதான் ஆட போறேன், இவனும் அப்படிதான் ஆட போறான். சொல்ல போனா விஷாலே அப்படிதான் ஆட போறான். விஷால் அங்க இருந்து கன்வேயர் பெல்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்து வைக்க வேண்டியதுன்னா ஒருத்தன் விழுந்தாலும் பரவாயில்லன்னு உன் கூட சேர்ந்து தூக்குனது யாரு? விஷால் தானே. இப்ப அவனுக்குமே அது இருக்குதான். ஆனா எல்லாருமே எப்போதுமே டிஃபென்ஸ்ல நிக்க முடியாது அருண். அட்டாக்லயும் ஒரு சில இடத்துல இறங்கதான் செய்வாங்க. நீங்க டிஃபென்ஸ்ல நிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு சிலருக்கு அதை அட்டாக் பண்ணணும்னு இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க எல்லாரோட ஒப்பீனியனும் மாத்தணும்னு நினைக்கிறீங்க, அது மாறாது. அப்புறம் ஏன் 30 மெம்பர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும்? ஒருத்தர் இருந்தா போதுமே. நீங்க ஒருத்தரோட விளையாட்டு தான் மொத்த பேர் விளையாடுனா எப்படி விளையாடுவாங்க? மத்தவங்களுக்கு அடிப்படாம கான்சியஸா இருக்கதான் எல்லாருமே பாக்குறோம். யாராவது ஒருத்தரை போயிட்டு அடிச்சு காலி பண்ணணும்னு நினைப்போமா? யாரும் அதை பண்ணல. ஆனா அது நடக்கும்போது என்ன பண்ண? இப்ப என் கையை அறுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் ஆப்போசிட்ல இருக்கவங்க உன்னால சொல்ல முடியுமா? நான் சொல்றேன் அது தெரியாம தான் நடக்குது. நீ அப்படி விளையாடுறியா? நீ விளையாடு. உன்னை யாருமே क्वेश्चन பண்ணல. நீயும் மத்தவங்க क्वेश्चन பண்ணிக்கிட்டே இருக்க வந்ததுல இருந்து. நீ ஒரு வாட்டி சொல்ல நிறைய வாட்டி சொல்ல கேம் क्वेश्चन பண்ற. நீ நிறைய ஒரு வாட்டி கேம் பண்ணு. நம்ம கிட்ட ஒரு கேம் இருக்கு. அந்த கேமை எப்படி விளையாடுறோம்ன்றது क्वेश्चन பண்ற. நான் சொல்லவா? பிக் பாஸ் क्वेश्चन பண்ணு. பாஸ் இந்த மாதிரி ஒரு கேம் கொடுத்திருக்கீங்க. இது பயங்கரமா நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாருக்குமே ஒரு கேம் இருக்கு. இப்ப பிக் பாஸ் கிட்ட போயிட்டு பிக் பாஸ் இந்த மாதிரி பண்றாங்க அடி வாங்குது, நீங்க வேணா டிஃபென்ஸ் வந்து பண்ணக்கூடாது, அவங்க எதிராக கல்ல அவங்க வச்சுக்கலாம்னு சொல்லி வேணா பண்ணுங்க. ஆடும்போது என்னோட ஸ்பாயில் ஆகும்ன்றது எனக்கு நல்லாவே இருக்குது. அதனாலதான் நான் ரொம்ப அவன் இப்போ அட்டாக் போனது பிரச்சனை இல்லைடா. அவன்றதுனால எல்லாரும் சேர்ந்து ஒன்று பண்றாங்க. அவன் அடிச்சா இதெல்லாம் நான் என்ன நினைச்சேன்னா இப்படி சேர்ந்து வருவானுங்கிறதுல வந்து ஏன்னா 2 பேர் தானே இருக்கோம். இவ்வளோ பேசுறவங்க நானும் நீ மட்டும்தான். ஆனா இல்லாதப்ப என்னைக்கே பேர் வரானுங்க. இப்போ இவ்வளோ பேசுறவன் ஏன் அருண் அங்கே ஏன் வந்தான்? நான் உங்களுக்கு தெரியாம தான் எடுத்துட்டு போனேன். நம்மளோட பாத்துக்கலாம் போதும்ன்ற நிலைமைக்கு நம்மளும் வந்துருவோம். சரி போதும், இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கூட அவன் வந்து உன்னை வந்து தப்பு சொல்லல, சீரியஸா சொல்ற அருண். அவன் உன் நல்லதுக்காக தான் சொல்றான். நீ இத்தனை பேருக்கு
கேம் விட்டு வெளில போனோம். இல்ல அவன் அது அந்த ஒரு வார்த்தை கோவத்துல சொன்னா ஒரே நிமிஷம் அவன் கோவத்துல தான் அதை உனக்கு சொல்லியிருப்பான்னு உனக்குமே தெரியும். அவன் அதை இன்டென்ஷனலா சொல்லல. அவன் என்ன சொல்ல வரானா, நீ ஸ்டார்டிங்ல இருந்தே உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் இப்படி விளையாடலாமா, வேற எப்படியாவது விளையாடலாமா, இப்படி விளையாட வேணாமான்னு சொல்லிட்டே இருக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல கடைசியில என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா, அவரு இந்த கேமை ஸ்பாயில் பண்ணான்னு சொல்லிடுவாங்க. அந்த பேர் அவன்கிட்ட உன்னை நீ வாங்கக்கூடாதுன்னு அவன் நினைச்சு அந்த வார்த்தையை சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோயேன். சீரியஸா அவன் அப்படிதான் சொல்லியிருக்கான். அவன் நீ இந்த கேம் விட்டு வெளில போன்னு நிஜமாலே மனசால சொல்லிருப்பான் நீ நினைக்கிறியா? அவன் அப்படி சொல்லல. சீரியஸா அவன் அப்படி சொல்லல. அந்த டீம் மொத்தமா தான் வெளில போகணும். இதை அவன் முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம். தனியா இன்னொன்னு, நானும் யாரையுமே பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்க தப்பு இவங்க தப்புன்னு நான் சொல்லல. நான் சொல்ல வந்தது நாம என்ன நினைக்கிறோமோ அது நடக்குது. ஒரு நிமிஷம் இருப்பி நம்ம என்ன சொன்னாலும் இங்க அக்செப்டன்ஸ் ஒன்று ஓடிச்சுனா பரவாயில்ல. நம்ம 2 பேருக்கு நான் ஒரு கேப்டனா நின்று இந்த இடத்துல நடு வீட்டுல 2 ரூல்ஸ் சொல்லும் போது அந்த பஸ்ஸர் ஆன் ஆகுது, அது அடிக்குது, அது அங்க ரன் ஆகுதுன்னா இந்த கேம் இப்படிதான் போகணுன்ற ஃபார்மேட் இருக்கு. இல்லைன்னா நம்ம பேசி டிசைட் பண்றதுக்கான டைம் கொடுத்துருப்பாங்க. முதல்ல அதை கொடுக்கல. இதுல நான் கிளியர் கட்டா ஒண்ணுன்னு சொல்லிட்டு இது இண்டிவிஜுவல் கேம். நீ ஒண்ணு நினைக்கிற மாதிரி அது ராணுவுக்கும் தோணும், ரயானுக்கும் தோணும், ரஞ்சித் அண்ணா, ஜாக்கி எல்லாருக்குமே தோணும். ஃபர்ஸ்ட் டைம் ராணுவ நான் கீழே லாக் பண்ணி படுக்க வச்சேன். நானே தான் ராணுவ ரிலீஸ் பண்ணிட்டு ராணுவ திஸ் இஸ் பேட் போ, நீங்க எது போ, நான் ஏன்சர் இது நான் எடுத்த கால். இது நான் எடுத்த கால். அப்படி சொன்னப்பதான் ராணுவ ஏன் மச்சா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த ஒரு அதை புடிச்சிட்டு இருந்தா அவனும் அப்பதான் ஒரு டீமுக்கு அது நம்ம எடுக்கிற கால். நம்ம முன்னாடி யாருமே இதை சொல்லி இதை ஃபிக்ஷனா மாத்த முடியாது. திரும்பி சொல்ற ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல என்ன வேணாலும் வரும். இங்க எப்படி நீ தள்ளி விட்டு தப்புன்னு அவனுக்கு ஒரு கோவம் வந்தா வந்து லாக் பண்ணதான் செய்வான். அந்த டைம்ல அவங்க 2 பேரும் என்ன மொமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறாங்க, அது அவங்க 2 பேரும் இண்டிவிஜுவலுக்குள்ள நடக்கிற விஷயம். இங்க நானும் மஞ்சரி மாமா அங்க நின்று ஒரே ஒரு கல்லை மட்டும் குடிச்சிட்டு இருந்தோம். ஒரு இடத்துல மஞ்சரி மாமா அதை விட்டுட்டு அடுத்த கல்லுக்கு போயிட்டாங்க. நான் எடுத்துட்டு வந்துட்டேன் அந்த கல்லை. வரும்போது தான் இங்க அவன் கடந்தான். நான் அப்படியே எல்லாத்தையும் போட்டு கழட்டி விட்டு வந்தேன். எனக்கு அந்த கல்லு பெருசா தெரியல. இந்த இண்டிவிஜுவலுக்கு அந்த விஷயம் அவனை பீடு போயிருந்தேன்னு பாக்கணும்னு தோணுச்சு. நான் அதை பண்ணேன். அந்த மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல். எல்லாரும் கேம் விளையாடுங்க, எல்லாரும் கான்சியஸா இருங்க. அவங்க உங்களோட சுயம் தெரியும், அவ்வளவுதான். நீ அப்படி விளையாடு, நீ இப்படி விளையாடு, யாரையும் சொல்ல முடியாது. யார் எப்படியோ அது விளையாட்டுல காட்டுங்க, அவ்வளவுதான். இப்ப அவன் தூக்கிட்டு போனான்ல, இன்னொன்னு சொல்லவா, எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ரொம்ப கான்சியஸா தான் அதை விளையாடுறோம். இன்னமும் எக்ஸ்ட்ராவா ஒரு கான்சியஸா விளையாடுவோம். அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான். விட்டுருங்க. இதை பத்தி யாரும் பேசாதீங்க, விட்டுருங்க, அவ்வளவுதான். வெயிட் பண்ணுவோம். டன். அங்க பாரு, நீ ஆரம்பத்துல இருந்தே எனக்கு சேர்த்து நான் ஃபர்ஸ்ட் வந்தோடனே கேட்கிறேன் 2ங்கிற 3ங்கிற. எனக்கு தீபக்கண்ணை அவர் ஒன்று யோசிச்சார். நம்ம சேர்ந்து அவர் பிராண்ட் ஆகிடுவோம். அவருக்கு இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாம் சரி பிராண்ட் ஆகாம 2 பேர் தனியா நின்னா இங்க நடந்தது உனக்கு என்ன ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றது தாண்டி ராணவும் நானும் வந்து அட்டாக் பண்ணது ரீசன் என்னன்னா எல்லா பேரும் ராணா தான் எடுக்கிறான். முடியல தள்ளனவும் சொல்றோம்டா ஈஸியா. உங்க கிட்ட வந்தா என்னை கூப்பிட நான் என்ன பண்றேன்னு பாரு.